மீட்பெருமாகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களோடு நிற்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சிறு கூட்டமாக இருந்தாலும் ஆண்டவர் நல்ல ஒரு வசனத்தை நமக்கு தந்திருக்கிறார். 2 நாளாகவும் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை, லார்ட் இஸ் குட், அவர் கிருபை இரக்கம், கிருபைங்கிறது இரக்கம், கிரேஸ் எனி டைம். அவர் கிரேஸ் எப்போவுமே நமக்கு எப்போவுமே இருக்குன்னு சொல்கிறார். எப்போவுமே அவர் நம்ம விட்டு என்ன சொல்கிறதில்ல. அந்த வாக்குத்தத்தம் சொல்கிறப்போ ஆதியாம் 15 நான் உனக்கு மகா பலமும் உனக்கு மகா கேடகம்னு சொல்கிறேன். ஆபிரகாம்கிட்ட சொல்கிறப்போம், ஜோசுவாட்ட சொல்கிறப்போ உயிரோடு இருக்க நாளெல்லாம், எவ்வளோ நாள் உயிரோட ஃப்ரிட்ஜருக்குள்ளே போறியோ பூமிக்குள்ளே அதுவரையும் நான் கூட இருக்கிறேன். ஐ டு நாட் லெஃப்ட் யூ, ஐ டு நாட் ஃபர்கெட் யூ, ஐ எம் வித் யூ. நான் உன்னை விட்டு அப்படி போல, நான் உன்னை விலகும் இல்லை மறக்கவும் இல்லை, நான் உன் கூடவே இருக்கிறேன்னு அவர்கிட்ட சொல்கிறேன். தாவீதுட்ட சொல்கிறப்போ, தாவீதையாட்ட சொல்கிறப்போ, டு நாட் அஃப்ரைட், பயப்படாதே, இன்னும் பயப்படாத. அதான் சொல்ல, கர்த்தரால் நம்ம சேனைக்குள் பாய்வே, கர்த்தர் எனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன், நான் என்ன பண்ணுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் சொல்ல, என் இருதயத்திற்கு ஏற்ற தாவீது சொல்கிறார். மோசேயாட்ட சொல்கிறப்போ, பிரசன்ஸ் வித் யூ, என் சமூகம் உனக்கு முன்னால் போய்கிட்டு இருக்கு. என் சமூகம் உனக்கு முன்னால் போதால் என்ன பண்ணுது, அதாவது பின்னால் பிஎம்ஓ பிரைம் மினிஸ்டர் ஆர் சிஎம் ஆர் கவர்னர் ஆர் ஜனாதிபதி வர்றப்போ முன்னால் எஸ்கார்டு போவாங்க. எஸ்கார்டு போகிறப்போ அவங்க எதுக்கு என்ன பண்ண வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஏன்னா அவங்க முன்னால் போகிறப்போ எல்லாமே ட்ராக் சரியாயிரும். நீங்கள் கோட்டையிலேருந்து சிஎம் கிளம்புறாருன்னா சிஎம் கான்வான்வாங்க. அந்த எஸ்பி, அதுக்குன்னு ஒரு எஸ்பி இருப்பாங்க, இன்னும் 3 எஸ்பி, ஒரு எஸ்பி இருப்பார், அதுக்கு கீழே 4 ஏசி இருப்பாங்க, 15 இன்ஸ்பெக்டர், 20 இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க, கிட்டத்தட்ட 35 எஸ்ஏ இருப்பாங்க. அதுக்குன்னு ஒரு இருக்குது சிஎம் கான்வான்வாங்க. சிஎம் அங்கே கிளம்புறாரு, டேபிள் விட்டு சிஎம் கான்வானா அவர் இந்த மூமெண்ட்டு தெரியும். உடனே சிஎம் கான்வா டக்கு டக்குன்னு அலர்ட் ஆவாங்க. ஏன்னா அதுக்கு முன்னால் எஸ்கார்டு போகும். அதே மாதிரி ஆண்டவர் நான் கிளம்ப போகிறேன்னா எனக்கு முன்னால் என்ன பண்ணுறாரு, அவர் போய்கிட்டு இருக்கிறார். அவர் சொல்ல, உன்னை தொடுகிறவன் கண்மணியை உன்னை அவன் என்ன பண்ண முடியாது, டச் பண்ண முடியாது. அவன் நீ தொட்டுட்டா என்னைய தொட்டுட்டான்னு அர்த்தம், முடிஞ்சுதான் ஆட்டங்கிறார். பிராக்டிக்கலா ஆண்டவருக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எந்த சக்தியும் வாய்க்காதே. ஒருவேளை கஷ்டம் தோணலாம், வேதனைகள் தோணலாம், ஏன்னா பாடுகள் இருக்கலாம். பாடுகள் இல்லைன்னா மனுஷன் இல்லை, கடவுளை மறந்துடுவோம். அந்த வேதனையின் மத்தியில் எப்பொழுதும் கர்த்தரை என்ன பண்ணணும், துதிக்கணும். அதுதான் அந்த உடன்படிக்கை பெட்டியை சாலமோன் எடுக்க போகிறப்போ, அந்த உடன்படிக்கை எடுத்துகிட்டு வர்றப்போ, அந்த உடன்படிக்கை பெட்டி என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட கற்பலை. அது கற்பலைகள் எல்லாம் கட்டளைகள் 10, 2 கற்பலைகளில் 10 கட்டளைகள் இருப்பாங்க. மோசையை வைத்திருந்த துளிர்த்த செங்கோல் கை, அந்த கோல், அதுதான் அந்த பெட்டியில் வச்சுருந்தாங்க. அந்த பெட்டியை வச்சுருக்க எடுத்துக்கிட்டு வந்து அந்த ஆண்டுடைய அந்த சர்ச்சில், ஆண்டுடைய இல்லத்தில், சாலமோன் கட்டின ஆலயத்தில் வைக்கிறப்பன்னு அந்த 2 நாளாகும் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறாரு. அதானே போட்டிருக்கு இன்றைக்கி நோட்டீஸில் என்ன வசனம் போட்டிருக்கு பார்த்துருக்கீங்களா யாராவது? என்ன சொல்லி வாசிங்க. ஒருமித்து பூரியையில் அப்படி ஊதுவாங்க. நீங்கள் இஸ்ரேல் தேசத்துக்கு போனீங்கன்னா அந்த கடையில், எல்லா கடையிலும் பூரியை விற்கும். ஒரு பூரியை வந்து $500 சொல்லுவான். எவ்வளவு? $500. ஒரு டாலர் $125. அப்போ $500 எவ்வளோ? கிட்டத்தட்ட 10,000 கிட்டத்தட்ட டோட்டல், இப்போ நியர்லி 10,000 கிட்டத்தட்ட சொல்லுவான் அந்த பூரிகை. அவங்க எப்போயுமே, இப்போ நீங்கள் வெஸ்ட் பெங்கால், கல்கட்டா பண்ணால் எல்லார் வீட்லேயும் வச்சுருக்காங்க. அவங்க ஆண்டவரை, அவங்க கடவுளை தொழுதுக்குன்னா ஊதுவாங்க. அந்த சத்தத்தை கேட்டு அவங்க கடவுள் அலாட் ஆவாராம். அதே மாதிரி அந்த நம்முடைய முகமதியர் அந்த தொழுகை நடத்தும்னா அல்லாஹு அக்பர், அதுதான் அலாட் ஆகிறது, அதுதான் வாங்கு சொல்கிறது. நீங்கள் அலர்ட் ஆகிட்டீங்க, காலையில் 4:45 சொல்லுவாங்க, 5 மணிக்கு தொழுகைக்கு வர ஆரம்பிங்க, தொழுகை ஆரம்பிக்குது, ஆண்டவரை நோக்கி நம்ம ஒர்க்ஷிப் பண்ண போகிறோம். அதுதான் திருச்சபை தேவாலயத்தில் போனீங்கன்னா மணி அடிப்பாங்க. அந்த மணி அடிக்கிறப்போ நம்ம ரெடி ஆகிட்டோம். அதுதான் பூரிகை. நீங்கள் கொடைக்கானல் போனீங்கன்னா, கொடைக்கானலில் ஒரு ஊர் உள்ளே தள்ளி மேலே தள்ளி ஒரு மலையில் இருக்குது, அதுக்கு ஒரு டிஎல்சி சர்ச் இருக்குது. ஜெர்மன்லேருந்து கொண்டு வந்து மணியை வச்சுருக்காங்க. ஜெர்மன்லேருந்தே மணி, அந்த மணி அடிச்சிங்கன்னா அவ்வளோ சவுண்ட், அவ்வளோ தூரம் கேட்கும். ஏன்னா நம்ம ஆண்டவர் என்ன பண்ண போகிறோம், தொழுகை பண்ண போகிறோம். அப்படி தொழுகை பண்ணோம்னா அவங்க வந்து அந்த இஸ்ரேல் மக்கள்னா பூரியை எடுத்து ஊதுவாங்க. பூரியை எடுத்து இப்படி பெண்ட் அப்படி இருக்கும், சங்கு மாதிரி இருக்கும், நீளமாக இருக்கும். அதை ஊதிட்டா வாசிங்க, கர்த்தரை துதித்து தோத்தரித்து பாடுறாங்க. அல்லேலூயா கர்த்தரையே
ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை. என் ஆத்துமாவே, அதே மாதிரி சங்கீதம் 146 சொல்றார், கர்த்தரை துதியுங்கள். எப்பவுமே ஆண்டவரை நம்ம என்ன பண்ணணும்? துதித்து கொண்டே இருக்க வேண்டும். நல்லது வர்றப்போ, கெட்டது வர்றப்போ, சண்டை வர்றப்போ, என்ன பிரச்சனை வந்தாலும், வியாதி வர்றப்போ, எது வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த துதி, அந்த தான் அங்கே சாலமோன் ராஜா சொல்கிறார், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். சரி, ஒருவேளை நான் ஏன்பா கர்த்தரை துதிக்கிற, அவர் தான் எனக்கு நல்லதே செய்யலை, கஷ்டம் வேதனை என்ன சொல்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்க உலகத்தில் நம்ம அந்த காலம் மாதிரி இல்லைங்க. அந்த காலம் ரொம்ப நல்லவங்க இருந்தாங்க, இன்றைக்கி நல்லவங்க இல்லைங்க. காலம் கெட்டு போச்சுங்க, இது கலிகாலங்க சொல்கிறாங்கல்ல. காலம் கெட்டு போச்சு. காலம் ஒன்றும் ஒரு காலம் கிடலை, அந்த எப்பவும் ஒரே காலம்தான். இது கலிகாலமும் இல்லை, கலிகாலம்னா கெட்டு போன காலங்கிறாங்க. நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படிதான், நான் எப்படி இருக்கிறேனோ அப்படிதான். எதை விதைக்கிறேனோ, வேப்ப முத்தை வச்சுட்டு கொய்யா மரம் வருமா? வருமா? ஆப்பிளை போட்டுட்ட பிறகு எலுமிச்சம்பழம் வருமா? வர. என்ன விதை? நெல்லை போட்டால் தினை வருமா? தினையை போட்டால் நெல் வருமா? எது விதைச்சோமோ இது காலம் கெட்டு போச்சுன்னு எப்படி சொல்ல முடியும்? இதைத்தான் நம்ம ஜபஸ்டின் மாதிரி ஐயாட்ட, அவருக்கு கீழே 4 சிசியரி போட்டு பாட்டு எடுத்து கொடுத்தாரு. பின்னால் இருந்து பாட்டு பாடுறதுன்னா செல்லில் எடுத்து அவருக்கு கொடுக்குறாரு. இப்படி அவருக்கு சிசியர்கள் ஒரு 4-5 பேர். அவரை மாதிரி அந்த சிசியர்கள் 4-5 பேர் வந்து, ஐயா காலம் கெட்டு போச்சு, நல்லா இல்லை, இப்படி இருக்கணும்னா அவர் சொன்னார். அவருடைய பிஷப், அவருடைய குரு எடிசன் ஐயா சொன்னார், பிஷப் எடிசன் ஐயாவா சொன்னார். அப்புறம் அவங்க மாமனாரும் ஒரு பெரிய பாஸ்டர் ரூபன் ஐயாவா, ரூபன் தானே, ரூபன், உங்கள் மாமனார் பேர் ரூபன் ராஜ் ஐயா. மற்றபடி அவங்க பிஷப் எடிசனு, இவங்கள மாதிரி நல்ல அவங்களெலாம் நல்ல பாஸ்டர்ஸ், அவங்கள தயாரானது. இவரும் சூப்பர் ஆள். காலம் கெட்டு போச்சுப்பான்னு அந்த பாஸ்டர்ஸ்லாம் அவர்கிட்ட வந்து சொன்னார், கெட்டு போகலடா, நீ போய் இந்த பக்கம் பாடுறான்னு சொன்னார். அந்த பக்கம் போய் பார்த்துடுவான்னார். அங்கே போனால் ஒரு கிணத்துல 5-6 கிணத்த போய் பார்க்குறாரு. விவசாயம் பண்ணுற கிணறு. நேற்று காலையிலையா முந்தா நாள் காலையிலே எங்கள் ஊர் தோட்டத்தில் தான் இருந்தேன். முந்தா நாள் காலையிலையா, ஆமாம், சாட்டர்டே எங்கள் ஊர் கிணத்துல தான் இருந்தேன். எங்கள் ஊர் கிணத்துல வாக்கிங் போனேன். அந்த கிணறு பெரிய பெரிய கிணறு, ரொம்ப ஆழமான கிணறு, கிட்டத்தட்ட 300-400 அடி, ஒரு 4 ஃப்ளோர் அளவுக்கு பள்ளம். அதில் தோண்டி வச்சு அதுக்குள்ளே ஊற்றுல தண்ணி வரும், அதை எடுத்து அந்த செடிகளுக்கு பாதிப்பாங்க, மோட்ரு போட்டிருப்பாங்க. அப்படி ஒரு 5-6 கிணத்தை பார்த்தா ஒரு 4 கிணறு இல்லை, தண்ணியே இல்லை. ஒரு கிணத்துல மோட்ரு 5 HP மோட்ரு, நீர்மூழ்கி மோட்ரு ஓடுது. நீர்மூழ்கி மோட்ரு சத்தமே கேட்குறாது, உஸ்ஸுன்னு ஒரு சவுண்டு மட்டும் கேட்கும். தண்ணியை இறச்சி கொட்டிடும், தண்ணிக்குள்ளே போய் உட்காந்து அள்ளிக்கிட்டு வரும், அது ஸ்பீடு. அதனால தான் நிலத்தடி நீர் கெட்டு போச்சு. என்றைக்கு நம்ம நிலத்தை பெரிய ஓட்டை போட்டு மோட்டரை வச்சு தண்ணி எடுத்தோமோ நிலத்தடி நீர் மாறி போச்சு. அந்த காலி இடத்துக்கு உப்பு தண்ணி வந்துட்டு, கடல் நீர் உள்ளே வந்துட்டு நிலத்தடி நீர் கெட்டு போனதான் இன்றைக்கி திருவள்ளூர் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், இந்த இடங்கள்லாம், பாண்டிச்சேரி பகுதியெலாம் விவசாயம் பண்ண முடியாமல் கடலோரம் பகுதியெல்லாம் கெட்டு போச்சு. நிலத்தடி நீர் உப்பாக மாறிட்டு, நம்ம பகுதியெலாம் உப்பாக மாறினதுக்கு நிறையா நிலத்தடி நீர் நம்ம எடுத்துட்டோம். நிலத்தடி நீர் எடுக்கக்கூடாது, நமக்கு நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜியில் போய் மழை இல்லாமல் கெட்டு போச்சு. அப்படி நான் 4 கிணத்தை பார்த்தா ஒரு கிணறு மட்டும் தண்ணி பாயுது. அந்த பார்த்துட்டு வந்த அவர் சிஷியன் சொல்லலாம், ஐயா 5 கிணறு பார்த்தேன், 5 கிணத்துல ஒரு 4 கிணத்துல தண்ணி இல்லை, ஒரு கிணத்துல மட்டும் நான் காலையிலேருந்து சாயங்காலம் வரை நிற்கிறேன், அந்த தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது, இது என்னங்க அந்த 4 கிணத்துல இல்லை, ஒரு கிணத்துலேயும் மட்டும் தண்ணி இருக்கேன்னு சொன்னான். அப்படியாப்பான்னு சொல்லிட்டு திரும்ப இந்த பக்கம் போனார். அங்கே போனால் ஒரு குயில் நல்லா அழகாக பாடிச்சு. குயிலின் பாட்டு கேட்பதற்கு சுவையாக இருந்துச்சு, எல்லாரும் ரசனை பண்ணாங்க. ஆனால் அதே குயிலுக்கு ஒரு நேரத்தில் ஒரு முயலை பார்த்துச்சு. முயலை பார்த்தது முயலை குத்தியே என்ன பண்ணுருச்சு, சாப்பிட்ருச்சு. அதை ஒருத்தர் வந்து பார்த்துட்டு சொன்னான், ஐயா இந்த பக்கம் போனேன், ஒரு குயில் நல்லா பாடிச்சு, நல்லா அழகாக பாடுதுன்னு தேனீசியாக கேட்டுக்கிட்டு இருந்தேன், நல்ல மியூசிக் போட்டான் அந்த தம்பி, அதே மாதிரி அவங்க நல்லா நான் பாடின கேட்டேன், ஆனால் அது ஒரு இதை சாப்பிட்டுச்சுன்னு சொன்னாங்க.
இன்னொருத்தர் போனால் அந்த பக்கம் போனால் ஒருத்தர் 10 மாடு வச்சுருந்தாரு, பசு மாடு. 10 மாடில் 5 மாடு கண்ணு போட்டிருந்தது. 5 மாடும் அந்த கண்ணை கொண்டு விட்டோன்னே அதை அழகாக நக்கிச்சு. நக்குனோடனே அவங்க பாலை கறந்தாங்க. அந்த கண்ணுக்குட்டி அதை நக்கியே பால் கறந்துக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு தெரியாமல் கொடுத்ததுன்னா ஒரு மாடு மட்டும் ரொம்ப வேகமாக அந்த மாட்டை, அந்த கண்ணுக்குட்டியை நக்கி அதனுடைய தோலெல்லாம் பிச்சுட்டுன்னு சொன்னான். ஒருத்தர் சொன்னான். இன்னொருத்தர் சொன்னால், ஐயா அப்படி போய்கிட்டே இருந்தேன், பெரிய மலை, ஒரு மலை அந்த பக்கம். நீங்கள் நேற்று நான் பள்ளிப்பட்டு போயிருந்தேன், கிட்டத்தட்ட இந்த 4 மணி நேரம் ட்ராவலில் ஒரு 35 நிமிஷம் மெசேஜ், 30 நிமிஷம் தான் பேச முடிஞ்சது, லேட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர், 4.25 மணி நேரம் ட்ராவல், வர்றதுக்கு 4.25 மணி நேரம் ட்ராவல், நீண்ட தூர பயணம், பெரிய திருவிழா, பெரிய மலை திருவிழா போயிருந்தேன். அது போகிறப்போ அந்த ஏகாம்பர குப்பைன்னு ஒரு ஊர் இருக்குது, அதுலேருந்து பள்ளிப்பட்டுக்கு போகிறதுக்குள்ளே ஒரு மலை இருக்கும், மேலே தனியாக ஒரு கல் நிற்கும். அந்த மலையில் பார்த்தா தனியாக ஒரு கல் நிற்கும். அதே மாதிரி நீங்கள் மதுரையிலேருந்து திருமங்கலம் தாண்டி ஸ்ரீவில்லிபுத்தூர் போகிற வழியில் ஒரு மலையை பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு கல் நிற்கும். அதே மாதிரி தனியாக ஒரு கல் நின்றுச்சு. திடீர்னு அந்த கல் உருண்டு வந்துச்சு. அந்த உருண்டு கீழே ஒரு 10 வீடு இருந்துச்சு. போன வாரத்தில் ஒரு கொடைக்கானலில் மழை பெஞ்சு, கொடைக்கானலுக்கு மேலே போகிற வழியில் மூஞ்சிக்கல்னு ஒரு பகுதி இருக்குது. இந்த மூஞ்சிக்கல் பகுதியில் அண்ணா நகர்னு ஒரு ஊர் இருக்குது. வீடுகள் நிறைந்த ஒரு பகுதி அண்ணா நகர், எழில் நகர் மாதிரி அண்ணா நகர் மலை பிரதேசம், மேடும் பள்ளம் நிறைந்த வீடுகள். அதில் ஒரு காம்பவுண்ட் சோறு உடைஞ்சு உளுந்து வீட்டுக்கு மேலே விழுந்து அந்த வீடெல்லாம் நொறுங்கி போச்சு. ஆனால் நல்ல வேலை யாருமே வீட்டுக்குள்ளே இல்லாமல் உடைய போதுன்னு மழை பெய்து கொண்டே இருந்ததெல்லாம் உடஞ்சிட்டு. அதே மாதிரி திடீர்னு அந்த கல் உருண்டு வரப்போ கீழே இருக்க நிறைய வீடுகள் மேலே அந்த கல் உளுந்து நான் எத்தனை பேர் சாக போகிறாங்கன்னு நினச்சேன். ஆனால் அந்த உருண்டு வந்த கல்லை ஒரு சின்ன மரத்து கொப்பு, ஒரு சின்ன மரத்து கிளை தடுத்து அப்படியே நிப்பாட்டிச்சு. அந்த கல்லை விட அந்த கொப்போட எடையும் பார்த்தா அந்த கல்லை விட அந்த கொப்பு சின்ன மரம், ஒரு சின்ன குச்சி, விரல் மாதிரி ஒரு குச்சி, அதில் தடுத்து அந்த கல் அது என்ன பண்ணலை, அடைபட்டுருச்சு சொன்னான். 5 கிணறுகள், ஒரு கிணறு நல்லா இருக்கு. 5 மாடுகள், 4 மாடு தன் கண்ணுக்குட்டியை வச்சிருக்கு. ஒரு மாடு கண்ணுக்குட்டியை நக்கியே கொன்றுச்சு. இன்னொன்று குயில் பாடி ஒரு உயிரை சாப்பிடுது. இன்னொரு இடத்துல மனுஷன் வாழ போகிறான். சாக போகிற மனிதனை ஒரு சின்ன குச்சை கொண்டு காப்பாற்ற மாட்டான். ஏன் அந்த 4 கிணறு என்ன தப்பு பண்ணுச்சு? இதுதான் லைஃப், இதுதான் வாழ்க்கை. இத்தனை பேர் இருக்கிறப்போ ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவர் எனக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறார். அந்த ஆண்டவர் நல்லவருங்க. லார்ட் இஸ் குட். அதுதான் சங்கீதம் 34:8, கர்த்தர் நல்லவர் என்பதை அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனிதன். ஆண்டவர் லார்ட் இஸ் குட். அவர் சொல்லார், நான் இக்காலத்திலும் கர்த்தரை துதிப்பேன், அவர் துதி எப்பொழுதும். இந்த ஏழை கூப்பிட்டாங்கிறார். என்ன சொல்றாரு? கூப்பிட்டது ஒரு ஏழை தான், அவன் பணக்காரன் இல்லை, ஒரு படிச்சவன் இல்லை, சாதாரண மனிதன். காலை பாடலார், கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். 34:6, 34:8 என்ன சொல்றாரு? 34:10 என்ன சொல்றாரு? சிங்க குட்டிகள் தாழ் சிறந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுவதற்கோ. இருக்கிறதுலே பெரிய மிருகம் சிங்கம் தான், ராஜா காட்டுக்கு. ஆனா இருக்கிறதுலே சோம்பேறியான், ரொம்ப சோம்பேறி மிருகமா. புலி கூட இறையை தேடி போமா, புலி கூட இறையை தேடி போய் கண்டுபிடிக்குமா. அந்த இறையை தேடி போறப்போ அந்த மானை தேடி கண்டுபிடிச்சு அடிக்கும் புலி. யானை பெரிய உருவம், அது கூட இறைய ஒரு 6 மாசம் தான் ஒரு இடத்துல நிற்கும். 4 வாரத்துக்கு மேலே ஒரு இடத்துல இருந்து சாப்பிட்டுச்சுன்னா செத்து போமா. அந்தந்த பாயிண்ட்டுக்கு போய்கிட்டே இருக்குமா, யானையுடைய சரித்திரத்தை சொல்கிறப்போ. ஆனால் சிங்கம் மட்டும் சோம்பேறி, அந்த இடத்த விட்டே எரிஞ்சு போவார், அங்கே தான் படுத்துருக்குமா. அப்படின்னு அப்படி ஒரு சவுண்டு கொடுத்தோன்னே வந்துருமா. அதுக்கு கடவுளுடைய அமைப்பு அப்படி ஒரு சத்தம் கொடுத்த உடனே வந்துருமா. அந்த கருங்குரங்குக்கு மேலே அந்த டைகருக்கு, புலிக்கு ரொம்ப டேஸ்ட்டு, ரொம்ப பிடிக்குமா கருங்குரங்கு. அதான புலிக்கு பூனை மரம் ஏறும், அதே இனம் தான், பூனையோட இனம் தான் சிங்கம், பூனையோட இனம் தான் புலி, பூனையோட இனம் தான் சீட்டா பைட்டு, சிறுத்தை, எல்லாமே அந்த பூனையோட இனம் தான். ஆனால் பூனை சாப்பிட்டு கடிக்காது, அதனுடைய வைரஸ் தான். ஆனால் அந்த புலி மரம் ஏறாது. அப்படி பார்க்குமா, கீழே இருந்து அந்த மரத்து கீழே இருந்து அப்படி ஒரு பார்த்தோட புத்துணு விழுந்துமா அந்த குரங்கு. ஒன்றுமே பண்ண புத்துணு விழுந்துருமா. இது இயற்கை நீதியா? அதே மாதிரி ராஜா, ஏன்னா சிங்கம் வெயிட்டு, பேக்கில் யானை அடிக்கிறதுனா யானை முன்னால் போய் அடித்தா யானை ஒரே சுற்றி ஒரு மிதி மிதித்து 2 துண்டு ஆக்கிடும், ஒரே மிதியில் 2 ஆக்கிடுமா தூக்கி போட்டு. ஆனால் முன்னால் வர்றது
பின்னால் போய் உட்காந்து அடிச்சிடும். கழுத்தில் அடிக்குமா ஒரு அடி, தூக்கி அடித்து அவுட் ஆயான. இதுதான் கடவுளுடைய படைப்பு. ஆனால் அந்த சிங்கக்குட்டியோட பட்டினியாக இருக்கும். இந்த ஏழை கூப்பிட்டான் சொல்கிற ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். அந்த 34:6 அவர் அழகாக சொல்லுவார். தாவீது ராஜா சொல்கிறாரு, இந்த ஏழை கூப்பிட்டான். அவர் என்ன பண்ணுறாரு, என்னுடைய வாய்ஸை ரிசீவ் பண்ணுறார், லிசன் பண்ணுறார். என் வாய்ஸை ரிசீவ் பண்ணுறார், லிசன் பண்ணுறார், கவனிக்கிறார், ரிசீவ் பண்ணுறார். கேட்டு அவனுடைய இக்கட்டுகளுக்கெல்லாம் விடுதலையாக்கும் ஆண்டவர். இந்த கிணறு கதையை சொல்கிறப்போ எங்கள் ஊரில் 4-5 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பயங்கரமான பஞ்சம், ரொம்ப பஞ்சம். ஒரு 8 வருஷத்துக்கு முன்னால் 2 வருஷம் மழை பெய்யல. சோளம் போட்டுட்டார். சோளம் போட்டால் சோளம் 1 ஏக்கர் 2 ஏக்கரை போட்டிருக்காரு. எப்படியாவது காப்பாற்றிடலான்னு சோளம் விலை 50,000 ரூபா, 4 லட்ச ரூபா செலவுப்பட்டார் போர் போட்டு. சோளம் விலை எவ்வளவு? 8 மடங்கு செலவுப்பட்டார். 8 இடத்துல போர் போட்டு தண்ணி இல்லை. ஆனால் எதிர்த்த மாதிரி ஒரு ஆள் போர் போட்டு தண்ணி வருது. நான் ஒரு நாள் தோட்டத்துக்கு போனேன். என்னையாண்ணே பார்ப்பா தங்கம், இங்கே ஒரு போர் போட்டேன், இங்கே ஒரு போர் போட்டேன், இங்கே ஒரு போர் போட்டேன், தண்ணி இல்லை. உன்னை யார் சோளம் போடச்சு? ஆசை போட்டுட்டேன், தண்ணி இல்லைன்னா. அப்போ என் கூட நான் ஐஎம்எஸ்ல அப்போ பிரசிடெண்டாக இருந்தேன். ஐஎம்எஸ்ல பணி செய்த ஒருத்தர் ஜேம்ஸ் வெப்ஸ்டர்னு பூந்தமல்லியில் இருக்கார், தூத்துக்குடிக்கார். அவர் அந்த தண்ணி நாடி பார்ப்பார். இப்படி நடந்து ஏதோ ஒரு கம்பு வச்சுக்கிட்டு போனார்னா எந்த இடத்துல தண்ணி நீர் ஊற்று இருக்குன்னு கண்டுபிடிப்பார். அவர் அது ஒரு சிலருக்கு அந்த பக்கம் இப்படி கை வச்சா அந்த சுத்தம் நீர் ஊற்றல, இப்படி 2 சுத்தம். அவரை ரொம்ப ஸ்டெடியாக பார்ப்பார். அவரை வர சொன்னேன், அவர் உடனே வந்துட்டார். இன்னைக்கு சொன்னேன், உடனே ட்ரெயினை பிடிச்சி வந்துட்டார். உடனே வந்தார், போட்டார். 550 அடி ஆழம் போயிட்டார். 550 அடினா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு மேலே கீழே போயிட்டார். 1/2 கிலோமீட்டருக்கு பூமிக்குள்ளே போயிட்டார். தண்ணி இல்லை. சொல்கிறார், ஐயா 500 அடி போட சொன்னீங்க, 600 அடி போயிட்டேயா, தண்ணி இல்லையா, புகை தான் வருதுயா, என்ன செய்யுது? என்னங்க செய்ய முடியும்? அவர் ஏற்கனவே 5 போட்டார், நமக்கு லக்கு அவ்வளோதான் விடுங்கண்ணா. நீங்கள் பெர்மிட் பண்ணான்னு ஒரு 20 அடி போடுறேன்யான்னார். 20 ஃபீட்டு போடுறேன், சொல்லுங்கய்யா, பெர்மிஷன் பண்ணுங்கன்னார். நானும் ஜெபம் பண்ணுறேன். அவர் அந்த இடத்துல உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பார். போர் போடுவான், அவர் பக்கத்தில் சேர் போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பார். என் மனைவியும் ஜெபம் பண்ண சொல்கிறையா, நீங்கள் பெர்மிட் பண்ணுங்கள், போட்டு பாருங்கள், ஒரு 50 அடி போடுங்களேன்னு. அதுலேருந்து 5-6 அடி தண்ணி போட்டால் கிட்டத்தட்ட சுற்றளவுக்கு 50 கிலோமீட்டருக்கு எந்த போர்லேயும் தண்ணி இல்லை. அந்த போரில் தண்ணி இருந்துச்சு. இதுவரையும் வற்றாத தண்ணியாக கிட்டத்தட்ட 10 வருஷம் இருக்குன்னு நினைக்க ஆண்டவர் தண்ணியை தந்திருக்கிறார். இதுதான் அந்த காலம் கெட்டு போலங்க, நம்ம மனசு தாங்க கெட்டு போச்சு. ஆண்டவர் எப்போவுமே நமக்கு நல்லவராக இருக்கிறாங்க, நமக்கு எப்போவுமே நன்மை செய்கிற ஆண்டவருங்க, நம்முடைய தேவைகளை சந்திக்கிற ஆண்டவருங்க. அப்போ எப்பவுமே நம்ம கைவிடுதலை. நம்முடைய தேவைகளை சந்தித்து உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் துக்க நாட்கள் அந்த ஆண்டவர் எப்பொழுதுமே தலைமுறை தாங்குமினோத உலகமும் தோன்றி ஒளியாத எப்பவுமே நல்லவராக தான் இருக்கிறார். மோசமான கடவுளை எப்பவுமே, ஏன்னா அவற்றை வெற்ற ஆயுதமோ குத்துற ஆயுதமோ அவற்றை இல்லை. வெற்றுதான் ஆயுதம் இல்லை, குத்துற ஆயுதமோ அவற்றை இல்லை. எப்பவுமே காட் இஸ் லவ். அவர் அன்பானவர், நேசிக்கும் ஆண்டவர். அவர் அன்பு எப்படிப்பட்ட ஒரு அன்பு இருக்குன்னா, நம்ம பாஸ்டர் வினோத் மாதிரி ஒரு நாள் கரண்ட் இல்லாத காலமாக ராத்திரி 7 மணி சர்வீஸாக, இவர் எவ்வளோ லைட்டு போட்டு முகெல்லாம் நாங்களெல்லாம் வெள்ளையாக்கி வச்சிருக்கிறார். லைட் இல்லாத காலம் கொண்டு வந்து ஜீசஸுடைய படத்தை கொண்டாந்து வச்சாராம். அந்த முள்முடி வைத்த இடத்துல ஒரு மெழுகுவத்தியை கொண்டாந்து காட்டினாராம். அந்த முள்ளு குத்திச்சான். குத்தி அதுலேருந்து அப்படியே ரத்தம் வடியுது. அதுக்கப்புறம் அன்னைக்கு மெசேஜ், 2 கைகளில் 2 ஆணி, 2 காலையும் சேர்த்து ஒரு ஆணி, 2 கைகளில் தனியாக ஆணி, ஒரு கைக்கு ஒரு உள்ளங்கையில் ஒரு ஆணி, அந்த உடம்பு அந்த மரத்தோடு இணைக்கப்படுவதற்கு ஆணி, அடுத்து 2 காலையும் இணைத்து அந்த மரத்தோடு இணைப்பதற்கு ஆணி.
அந்த ஆணியை அடித்த இடத்துல ரத்தங்கள் வடிந்து கொண்டே இருந்துச்சு, வடிந்து கொண்டே இருந்ததான். அதை காட்டிட்டு அடுத்து அவர் உயிர் இருக்கா செத்து போனாரா? தப்பு பண்ணவன அந்த ரோம பேரரசின் ஆட்சி என்ன சொல்லுதுன்னா, தப்பு பண்ணால் சிலுவையில் எப்படி நம்ம ஊரில் தூக்கு கயிறு ஹேங்கிங், கடைசி ஆட்டோ சங்கருக்கு ஹேங்கிங் பண்ணப்படும், யாருக்கும் ஹேங்கிங் பண்ணல. இப்போ அந்த அளவுக்கு கோர்ட்டு கொண்டு போய் கோர்ட்டில் நிற்கிறதுல ரொம்ப வாதாடும் லாயர்ஸ் ரொம்ப அதிகமாகிட்டாங்க. அவர் சிறப்பாக வாதாடி தப்பு இல்லைன்னு வெளியே கொண்டு வந்துடுறாங்க. கூடுமானவரை என்கவுண்டரில் முடிச்சிடுறாங்க. என்கவுண்டர்னா என்னது? எங்களை குத்துனா அதனால் சுட்டோம், முடிஞ்சு போச்சு, இதுதான் பெஸ்ட்டு. அதுக்குன்னு இப்போ 200 போலீஸு 100 கோர்ட்டு அங்கங்கே கொண்டு போய்கிட்டு நம்ம சட்டத்தில் அவ்வளோ சிக்கல் இருக்குது. அப்படி அவர் இறந்துட்டாரான்னு செக் பண்ணுறதுக்கு தான் அந்த விழாவில் குத்துறாங்க. ஏன்னா அவங்க சட்டம் என்னென்னா, ஒரு மனிதனை பிரதான ரோடுனா இது சந்து, இதுக்கு அடுத்த எழிலர் மெயின் ரோடு, அதில் போனால் அந்த ஹைவேல கொண்டு போய் இப்படி பார்த்தா முகம் தெரியணும். இந்த ஃபேன் கரெக்டாக இவ்வளோ உயரத்துக்கு தான் அவங்கள வைப்பாங்க. அந்த சிலுவை இவ்வளோ உயரத்தில் கால் இவ்வளோ உயரத்தில் முகம் தெரியும், தொட்டால் கால் தொடுற மாதிரி இருக்கும், அந்த முகத்தை பார்த்தா தெரியணும். அது மட்டும் இல்லை, நிர்வாணப்படுத்திடுவாங்க, துணி எடுத்துருவாங்க, ட்ரெஸ் எடுத்துகிட்டு நிர்வாணப்படுத்தி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆணி அடிச்சிடுவாங்க. அது சாக மாட்டான், 3 ஆணியில் சாக மாட்டான். சாகலைன்னா 5 மணிக்கு அப்புறம் அந்த பாடியை சிலுவையில் வைக்கக்கூடாது, அவங்களுடைய ரூல். அந்த சன்லைட்டு செட்டிங் அப்புறம் பாடி இருக்கக்கூடாது, அதுக்கு முன்னே இறக்கிடணும், சத்தாக தான் இறக்கணும், அதுக்கப்புறம் இருக்கக்கூடாது. அதனால என்ன பண்ணுவாங்க, காலெல்லாம் உடைப்பாங்க, அதுக்கப்புறம் காலை உடைப்பாங்க விழாவில். அதுதான் அப்படி செத்துட்டாரான்னு செக் பண்ணுறதுக்கு தான் அந்த ஈட்டியில் குத்துறான். விழாவில் குத்திட்டு வெளியே எடுக்கிறான். செத்தப்பறம் தான் தண்ணியும் ரத்தமும் வெளியே வருது. அதை காட்டிட்டு மெசேஜ் முடிஞ்சு போச்சுன்னு டேனியல் பாஸ் உட்கார்ந்தார். இதுதான் கடவுளுடைய அன்பு. உனக்காகவும் எனக்காகவும் தன் ஜீவனை கொடுத்து உங்களை என்னை மீட்டுக் கொள்வதற்காக உலகத்துக்கு வந்தார். அவர் இந்த உலகத்தில் ஆட்சியை பெற்றுக்கொள்ள வரல. அவர் இருக்கிறப்போ உயிரோடு எழுப்பினார், பெரிய கூட்டம். அந்த பெரிய ராஜா வீட்டுக்கு போறார், கூப்பிடுறார், நம்ம வேலைக்காரனுக்கு உடம்பு செல்ல கூப்பிட வாங்க சரி பண்ணுங்க. லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் அந்த பணக்காரன், ஐயா நீங்க வருவதுக்கு பாத்திரம் இல்லை, சொல்லுங்க ஒரு வார்த்தைங்கிற. அவ்வளவுதான் விசுவாசம். பெரிய ஜனக்கூட்டம் அவருக்கு பின்னால. அப்ப பெரிய ஜனக்கூட்டம், பெரிய அற்புதம். 2 மீன் 5 அப்பத்தை 5000 பேருக்கு கொடுக்கிறார். காற்றையும் கடலையும் அதட்டுகிறார், கடல்ல நடக்கிறார். அதுக்கப்புறம் யாராலையும் தண்ணியில நடக்கல, ட்ரை பண்ணாங்க. பவுலடிகளே பேதுரடிகள் ட்ரை பண்ணாரு, விசுவாசம் தண்ணிக்குள்ள போயிட்டாரு, முடியல. எவ்வளவு பேர் சொன்னாங்க தண்ணியில நடந்து பார்த்தாங்க, நடக்க முடியல. ஆனா இவர் வானத்தை படைத்தார், அவ்வளவு சர்வனிது. அப்ப இவர் தான் ராஜா. இவருக்கு பின்னால போனா ராஜாவாயிடுறாரு. இப்போ ஒரு சில பாஸ்டர்ஸுக்கு பின்னால் அவர் கை வச்சா ஹீலிங் நிறைய பாஸ்டர் பின்னால் ஓடி வரும், குடுன்னு ஓடி வருவான். அவர் தொற்ற மாட்டாரா? அதுதான் இயேசு பின்னால் அப்படி தான் ஓடி வந்தாங்க. அவர் ராஜா, ஆனாலும் இவர் பெரிய ஆளுன்னு அவர் பின்னால் பெரிய ஜனக்கூட்டம் வந்துச்சு. ஆனால் அதான் மத்தேயு லூக்கா 16ஆம் அதிகாரத்தில், மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் பேதுரு சொல்லார், அந்த தினம் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு போகணும். 16:24. ஓ கிறுக்கனே, நான் போட்டெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன், நீனே சிலுவை சாகணுங்கிற, சாகக்கூடாதுங்கிறார். அவர் சொல்ல அப்பாலே போ சாத்தானேங்கிறார், டெவில்ங்கிறார். யாருமே எதிர்பார்க்கல, தன்னைத்தானே ஜீவ ஒளியா சிலுவையில் போய் செத்து போனார். இதுதான் ஜீசஸுடைய தனித்தன்மை. ஏன்னா அவர் கிருபை உள்ள ஆண்டவர், ராஜாங்கத்தை ஏற்றுக்கொள்ளல, கிரேஸ்ஃபுல் ஆண்டவர். அந்த ஆண்டவத்தை தன்னை தாழ்த்தி, மோசே யாத்திரா 34ஆம் அதிகாரம் தரை மட்டும் குனிந்து வணங்குறப்போ 34:6 கர்த்தர் இரக்கமும் கிருபையும் மிகுந்த மன உருக்கம் உள்ளவர். ஆண்டவரே சொல்றார் 34:6 யாத்திரா 34:6. அவர் உண்மையான ஆண்டவர், சத்தியம் உள்ளவர். ஆண்டவரே சொல்றார். தாவீது சொல்றப்போ 145:8 சொல்றப்போ கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். 116:5 சொல்வோம் கர்த்தர் கிருபை நீதி உள்ளவர்.
யாக்கோபு 5:11 சொல்றப்போ கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ள ஆண்டவர். 147:11 சொல்றப்போ தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் பிரியமாயிருக்கிறார். அவருடைய மெசேஜ் மத்தேயு 5:6-7. 5:7 சொல்றார் மத்தேயு, அவர் இரக்கம் உள்ள தேவன், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான். யார் நீ இறங்கி கொடுப்பா. அப்ப அவர் இறங்கி கொடுத்தாதான் மற்றவங்க இறங்கி கொடுப்பாங்க. கிருபை என்பது இரக்கம், கிரேஸ். இரக்கம் உள்ள ஆண்டவர், நல்லவராகி ஆண்டவற்றை இரக்கமும் குணம் இருக்கிறதால தகப்பனே எனக்கு வாழ்வு கொடுங்கன்னு கேட்கிறப்போ அவர் வாழ்வு கொடுக்க மாட்டார். தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கேட்கிறப்போ விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். எப்படிப்பட்ட வியாதி, எப்படிப்பட்ட கடன் பிரச்சனை, எப்படிப்பட்ட துன்பங்கள் இருந்தாலும் ஞானஸ்தானம் வாங்கியிருக்கான், அவன் கிறிஸ்தவனா யூதனா பிற மதத்தனா கிறிஸ்தவனுக்கு விரோதி அவதெல்லாம் இல்லை. அவன் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். ஏன்னா அவர் இரக்கமுள்ள ஆண்டவர். யார் அவரை நோக்கி நம்ம அழைக்கிறப்போ ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர்கிட்ட தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று இறங்குறப்போ அந்த ஒரு என்எம்எஸ்ல பீகாரில் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். ராத்திரி இதே டைம் ரிட்டையர்ட் ஆகிட்டார். என்எம்எஸ்ல ரிட்டையர்ட் ஆகிட்டார். அவர் நல்ல ஒரு பெரிய பங்களா மாதிரி இருந்தது. முதல்ல முன்னால் வீடு பெரிய பங்களா மாதிரி இருந்தது. முன்னால் வீட்டை பார்த்தா, உள்ளே போய் பார்த்தா அந்த காலத்து வீடு, 50-60 வருஷத்துக்கு முன்னால் உள்ள வீடு. உள்ளே போனான், பீகார் பாட்னா இறங்கி அந்த பகுதியில் உள்ளே போனேன். அவர் சொன்னார், வேலைக்காக ஓசு ரோடு போடுற வேலைக்கு வந்தாராம். ரோடு போடுற வேலைக்கு வந்தவர் எப்படியோ மேலேருந்து கீழே வந்து ஃபைனல் கார்டு ஃப்ராக்சர் ஆகிட்டான். இது உடஞ்சிட்டான் ஃபைனல் கார்டு. அவருக்கு பாட்னா ஹிந்தி தான் தெரியும், தமிழ் தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது, படிக்காத ஒரு நபர். அவங்க இந்த ஐநாவரத்தில் இஎஸ்சி ஹாஸ்பிட்டலில் கொண்டாந்து போட்டாங்க. இஎஸ்சி ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் பண்ணணும். ஆப்ரேஷன் பண்ணோம், ரத்தம் கொடுக்கணும். அவருக்கு லாங்குவேஜ் கூட யாராவது ஒருத்தர் ரத்தம் கொடுக்க சொல்லுப்பா. அதுக்கப்புறம் உனக்கு ரத்தம் பிளட்டை தயார் பண்ண முடியாது. உடம்புல தயார் பண்ண முடியாதவே பிளட்டு, அதை தயார் பண்ண முடியாது. இன்னொருத்தர் உடம்புல இருந்தால் ரத்தம் கொடுக்கணும், அதுதான் பிளட்டு. ஏன்னா உயிரணுக்கள் ரத்தத்தில் இருக்குது. அந்த பிளட்டை தயார் பண்ணால் கடவுள் இல்லைன்றான். அடுத்து மனுஷன் நான் என்ன பேசுகிறோம், உங்களுடைய நிலைமை எப்படி இருக்குது, நீங்கள் தூங்குறீங்களா, முழிச்சிருக்கீங்களா, லிசன் பண்ணுறீங்களா, எவ்வளோ டைம் ஆச்சுங்கிறது என்னுடைய மைண்டு செட்டிங். இது மூளை. இந்த மூளை தான். இந்த மூளை செத்து போச்சுன்னா பார்ப்பேன், ஆனால் என்ன பார்க்குறேன்னு தெரியாது, என்ன பேசுறேன்னு தெரியாது. மூளை சாவும். அதுதான் கோமா ஸ்டேஜ். அந்த மூளையும் தொட முடியாது. 7 செகண்ட் தொட்டால் 7 செகண்டில் செத்து போவான். மூளையை ஓப்பன் பண்ணிட்டோன்னா 7 செகண்ட் தான். 1 2 3 4 5 6 7 அவுட்டு. அதுவும் கண்டுபிடிக்க முடியாது. இது யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இன்னும் எவ்வளவோ அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்துருச்சு. பிளட்டு யாராவது கொடுப்பா, நான் உனக்கு பிளட்டு கொடுக்குறேன்ட்டாங்க. அவருக்கு தமிழ் தெரியல. அப்படி ஏக்கத்தோடு அவர் இருக்கிறப்போ ஒருத்தர் ஒரு ஏதாவது புக்கு இருந்தால் கொடுங்கன்னார், ஹிந்தி புக்கு. அப்போ அங்கே ஒரு ஊழியர் புதிய ஏற்பாடு இதேமாதிரி ஒரு ஏற்பாடை கொடுக்குறார். அதை வாசிக்கிறார். அதை வாசிக்கிறப்ப அந்த வார்த்தைகள் இது இந்த ஆண்டவர் நமக்கும் ஆண்டவராக இருக்கிறார். கர்த்தர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடு. அந்த வசனம் அவருக்கு பிடிக்குது. அதை திரும்ப சொல்கிறப்போ நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ணால் இன்றைக்கி பிளட்டு கொடுக்கணும். அந்த என்னைக்கு கொடுத்தாங்களோ அந்த ராத்திரி அந்த திரும்ப வாசு, நீங்கள் நான் இதுவரை உங்களை கேட்கல, நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் உயிருள்ள ஆண்டோன்னு நான் உங்களை சொல்கிறேன்னு சொல்லி அப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். காலையில் ஒரு வயதான பெரியவர், 87 வயது, ஒரு பேண்ட் கீழே தள்ளி ஒரு பேண்ட் இதுவரையும் மடிச்சிருக்கிறார். ஒரு காலில் 7ஆம் நம்பர் செருப்பு, ஒரு காலில் 10ஆம் நம்பர் செருப்பு. இதே மாதிரி ஒயிட் பிளாக் பேண்ட்டு, ஒயிட் ஷர்ட், இதெல்லாம் பாஸ்டர் யூனிஃபார்ம். இதெல்லாம் பாஸ்டர் யூனிஃபார்ம். இது பாஸ்டர் யூனிஃபார்ம் இல்லை, இதெல்லாம் வாலிப யூனிஃபார்ம். அப்படி பாஸ்டர் மாதிரி இல்லை, பாஸ்டர் மாதிரி இல்லை, ஏதோ பைத்தியக்காரங்க இருக்க மாதிரி அவர்கிட்ட பேசிக்கிட்டே அப்போ நான் அவனுக்கு பிளட்டு கொடுக்குறேங்கிறார். இவர் சிரிக்கிறார். ஒரு பக்கம் வேதனை, ஃபைனல் கார்டு.
87 90 வயசு உள்ள பெரியவருக்கு இறுக்கமாக இருக்கான், அழுக்காக இருக்கான், வந்து எனக்கு பிளட்டு கொடுக்குறேங்கிறேன். அப்போ நான் உனக்கு பிளட் ரெடி ஆகிட்டு நான் கொடுத்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் போய் 2 மணி நேரம் கழிச்சு டாக்டர் தான் ஒருத்தருக்கு உனக்கு பிளட்டு கொடுத்துட்டு போயிட்டார் பாடினாராம். அவர் சொல்லிட்டு போய் அது ஓன் குரூப்பு பிளட்டு பாடினாராம். இப்போ அந்த பிளட்டை கொண்டே பிளட் பேங்கில் கொடுத்துட்டு அந்த அவங்க குரூப்பு பிளட் கொடுப்பாங்க. ஓன் குரூப்பு பிளட்டு ஃப்ரெஷ்ஷாக 2 பவுண்டு 900 ml. ஒன்றுமே புரியலையா? அப்போ தான் கர்த்தர் நல்லவர் என்பதை அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனிதன் கர்த்தர் கிருபை உள்ளவர். அந்த இஸ்ரேல் மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து வர்றப்போ பார்வோன் வீட்டில் எல்லா தலைப்பிள்ளைகளும் செத்து போச்சு. ஆனால் இஸ்ரேல் மக்கள் வீட்டில் அந்த பிளட்டை தேய்ச்சிட்டு போயிட்டாங்க. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களைக்கு நம்மை ரட்சித்தது. அங்கிருந்து கிளம்பி வந்தாங்க செங்கடல், செத்து போவான். அப்போ சொன்னா சுடுகாடாலே எங்களை கூப்பிட்டு வந்தாங்கிறான் மோசையை பார்த்து. மோசை ஆண்டவன் போய் சொல்றாரு, கையில் என்ன கம்பு பாரு தட்டுறாரு. செங்கடல் பிரிஞ்சிச்சு. அங்கிருந்து நடந்து வந்தாங்க மாறா, கசப்பு தீர், ஒவ்வொரு குடிக்க முடியாது, தண்ணி இல்லை. எகிப்தில் தண்ணியே இருக்காது. எகிப்தில் ரொம்ப கஷ்டம். உலகத்திலே எகிப்தில் இட்லி தோசை வாங்குற மாதிரி தண்ணியும் காசு கொடுத்து வாங்கணும். எகிப்தில் மட்டும்தான், ஈஜிப்டில் மட்டும்தான். ஆண்டவர் சொல்ல மரத்தை வெட்டி போடுறாங்கன்னா மரத்தை விட்டால் தேனிலும் மரமான தண்ணீர். அங்கிருந்து கடந்து போனால் தண்ணி சோறு இல்லை. 70 பேரிச்ச மரம், 12 நீர் ஊற்றுகள். அதை தாண்டி போனா கறி இல்லை. கீழ்காற்றை வர பண்ணாரு. காடைகள் வந்து என்ன பண்ணுச்சு? அப்போ கூட அவனுக்கு என்ன இல்லை. அதைத்தான் சொல்றாருங்க சாலமோன், நீ இவ்வளவு செஞ்சாருப்பா. அதுதான் நான் என்னை 65 வயது வரை எத்தனை விபத்துக்கள், எத்தனை நாச மோசங்கள், எவ்வளோ வியாதி, எவ்வளோ துன்பங்கள், எவ்வளோ மரணப்படுக்கை, இத்தனையிலும் எனக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவர் நல்லவருங்க. அவரை ருசித்து பாருங்க. அவர் கிருபை உள்ள ஆண்டவருங்க. அந்த ஆண்டவர் உங்களுக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவருங்க. அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயமாக உனக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவருங்க. அந்த ஆண்டவற்றை நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்போ நிச்சயமாகவே 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 முடிவுண்டு, நிச்சயமாக முடிவுண்டு. அந்த முடிவில் ஆண்டவர் எனக்கு விடுதலை தரும் ஆண்டவர், வாழ்வு தரும் ஆண்டவர். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கென்ன ஆனந்தம். ஆம் தகப்பனே, you are a strength my life. என் பலனாகிய கர்த்தாவே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் நீர் எனக்கு ஸ்ட்ரென்த்தன் ஆண்டவரப்பா. என்னை ஸ்ட்ரென்த் பண்ணதால இதுவரை வாழ்ந்திருக்கிறேன். யூ ஆர் எ குட் லார்ட், இஸ் குட். யூ ஆர் எ கிரேஸ் லார்ட். கிருபையுள்ள ஆண்டவரப்பா. நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாய் 15 ஆண்டுகள் இந்த திருச்சபைக்கு கடந்து வந்திருக்காங்கப்பா. எத்தனை கஷ்டங்கள், எத்தனை வேதனைகள், எத்தனை துன்பங்கள், எத்தனை பிரச்சனைகள் மத்தியிலும் தகப்பனே தம்மை நோக்கி கூப்பிடுகிற, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற கர்த்தர் சமீபமாய் இருக்கிறாய் வாழ்த்தபடி. கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கப்படினால் நான் அசைக்கப்படுவதில்லை. உம்முடைய கிருபை இந்த திருச்சபையோடு, திருச்சபை மக்களோடு, திருச்சபை மக்கள் வாழ்வோடு இருந்திருக்குப்பா. ஒரு விசை கூட அண்மையான அன்பு ஐயா டேனியல் ஐயா, அவருடைய குடும்பங்கள், திருச்சபை மக்கள், வாலிப பிள்ளைகள், சிறுபிள்ளை ஊழியம், VBS ஊழியம் தகப்பனை ஒவ்வொன்றிலும், இந்த கட்டட பணி ஒவ்வொன்றிலும் உங்களுடைய பிரசனம், உங்களுடைய வழியிடத்தில் இருக்க போற தயவுக்காக ஆசீர்வதி வழியிடத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியர்கள் மத்தியில தகப்பனே, எத்தனையோ துன்பங்கள் மத்தியில தகப்பனே எனக்கு வாழ்வு கொடுங்க, என்னை பலப்படுத்துங்கப்பா. எனக்கு வியாதி துன்பம் இருக்குப்பா, ப்ரெஷர் இருக்குன்னு ஜெபிக்கிற ஒரு அன்பு மகளப்பா. ஒரு விதமான கண்கள் இருந்து நீர் வடியுதுப்பா, எனக்கு விடுதலைப்பா. வாங்கினதோ டெபிட் கார்டு, கொஞ்சம் தான் கடன், ஆனால் எவ்வளவோ வட்டி கட்டி அந்த கடன் முடியாத நிலைமை. என் குடும்பத்தில் ஒரு அமைதி இல்லாத நிலைமையில் இருக்கு, எனக்கு ஒரு விடுதலை இல்லாத இருக்காதா? ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக தகப்பனே
கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த பிள்ளைகள் மத்தியில தகப்பனே, நீருக்கு இருக்க போற தயவுக்காக கூட, நீங்க விடுதலை கொடுக்க போற தயவுக்காக கூட உம்முடைய பிரசனம் ஒவ்வொருவோடு இருக்கட்டும், உம்முடைய ஆசீர்வாதம் ஒவ்வொருவோடு இருக்கட்டும், உம்முடைய வழிநடத்தல் ஒவ்வொருவரும் இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் பிளஸ் பண்ணுங்கப்பா. வந்திருக்கிற ஊழியர்களுக்காக, ஒவ்வொருத்தரும் ஊழியருக்காக, ஊழியருடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. அறுவடை மிகுதியாலோ